நீங்க பேசுங்க, நீங்க கெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகோம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகோம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவ்வளோ நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சாடா, ஹே பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன். நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவிஞன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்களா? இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போதான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்னு. இல்லை நம்ம பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து சுதுகோம் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகோம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. சூதுகோம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை, சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபா அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் அப்படிதான்டா, சர்ரா வெயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்கா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார், நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 ரூபாய், இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்கேன், இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவாரு. எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது கருணாகரன் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் இருந்தால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமா, அது எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும். அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீதான், உன்னை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பற்றி பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டாக கழிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊரில் இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுதான் சிவி குமார் அந்த அர்ஜுன் 2 பேர் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகோம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதுக்கோணும் சார். இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லது பார்ட் 1 மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 2 பார்ட் 3 வேற சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படி தான் என்ன ஏமாத்திடுறாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான், பயங்கரமான அக்யூஸ்டு. பார்த்து கைத்தட்டத்தை எல்லாம் தெரிஞ்சு, உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு தயவுசெய்து கைக்கிட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன். என்னன்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா
அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இது சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, பெரிய அந்த மாதிரி சிவிகுமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிகுமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமாவை இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல, அந்த செக்கு படம் முடிச்சவங்கன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணிட்டு வர அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டு வரப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது, ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பிட வீட்டுக்கு அனுப்புறேன் சார். நான் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கெட் நான் வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துட்டு வந்தார். ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், புரிஞ்சுக்காதீங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஒன்றும் சாமி பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்சவொடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. ஸோ இது ஒரு விஷயம். அந்த இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னது நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்கு. அந்தளவுக்கு பயமாக வேறு இருக்கு எனக்கு. சார் நீங்கள் வேறு ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் இந்த அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னும் 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க வந்து கிரெடிட் போவோம். ஏன்னா அவங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 மினிட்ஸ் எடுத்து நல்லா இருக்கேன். ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு வரேன். ஸோ ப்ரோ பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக யூ டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவிகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃபிலிம்ஸில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாது. நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது. அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவார், எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே.
ஸோ இது மூலிமா ரெக்வெஸ்ட் பண்ணுறது பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவிகுமார் எங்கே இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்லன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறதுக்கு கதையை வச்சுக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து 3 இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னன்னா, சூதுகவும் இட்ஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ரவி. எப்படி அங்கே என்ன வந்தால் பாருங்க. அதுதான் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறார்? போயிட்டு சார். ரவிக்குமார் சார், சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது. ப்ரொடியூசர் தான் பிரதர் அதில் நம்மளை பண்ண வேண்டியது. நான் ரெடி நெக்ஸ்ட். ஓகே, பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறோன்னா, நானும் அவரில் ஒன்றா ஆரம்பித்தேன். சென்னை யூனிட் வந்து விக்கெட் ப்ரோவோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கு ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிக்கில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே இன்டர்வியூவில் 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். அந்த 25 இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம். ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில். நீங்கள் எத்தனை சட்டோட மற்றவங்க நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்றே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததெல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கல்ட் ஃபிலிம், ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ், ஸோ கலகலப்பா சார். ஐயோ ரொம்ப இல்லை இல்லை, இதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பேசல, எழுதி பேசலாம். நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பேசுமா? உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் சொல்லேருந்து எல்லா வேலையும் பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன், உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னால் மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. நான் வந்து இல்லை என்ன சொல்லுவதுன்னா, நீ பாட்டு இல்லைன்னா தர மாட்டேன்றீங்க. பார்ட் 3 பண்ணுறோம்ல, பார்ட் 3 பண்ணுறீங்களா? பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி பார்ட்டி பண்ணுறது சினிமா பார்ட்டி நீ தான், நீ பார்ட்டி பண்ணுறியா இல்லையா? பார்ட்டியில் நீ இருக்கிறத நான் எடுத்துருவேன். நீ வேணா நான் சாயந்தரம் வரமாட்டேன்ற. பார்ட் 3யா? பார்ட் 3 பார்ட் 3யா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட் 3 பண்றீங்களா? பார்ட் 3. ஓகே ஓகே ஓகே. பார்ட் 3 சார். அந்த கதை ஓகே. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லதை கூப்பிட்டு சார், இதுதான் சூதுகவுன்னு ஒரு படம். இந்த படத்தை ஃபஸ்ட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதின்னு வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி வந்து. தேங்க்யூ. அப்புறம் அதான் நான் இப்போ உள்ள வந்தது எல்லாருமே சார் பேசுகிறதுக்காக வரல. நான் சில விஷயங்கள் பேசல. அதை என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் மரகநாடு டேரக்டர் ஏற்கேவுக்கு, அப்புறம் அலப்படா டேரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்தோடனே டீ கடை மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு டீ கடை மீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரல.
சாரி சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருக்கேன். இல்ல, அப்புறம் அதுதான். அப்பா ஆதிக்கு அப்பா ரவி சார் அப்பா தேங்க்யூப்பா. நானும் சில டேரக்டர்ஸாக மறந்துட்டேன். தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேச. அது சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டார், என்னது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனா கிடையாது, குதிரை, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஏந்துப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த டிராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இப்போ குட் லக் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்து அவங்க வந்து இந்த விருந்தினர் எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் நன்றி வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னும் முக்கியமான பேர் சொல்ல வேண்டாம். நான் வந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் கட்டையை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டேரக்டர் மாற்றிருக்காரு. அவரும் நிக்கிலோட பெரிய பேனல் பேர் போடுறது அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 15 தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து. ப்ளீஸ் கமலா தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் கமலா தேட்டர்ஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு விக்னேஷ் ஃபார் ஹோஸ்டிங் தி ஈவென்ட். வெரி நைஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதான் நானும் நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு வந்து அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னன்னா சிவி சார் எப்போதும் ஒரு சில விஷயத்த வந்து அவருக்குள்ள வச்சுப்பாரு. அந்த டேல அது நடக்கும்போது தான் அவர் என்ன மனசுல நினைச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் விட்டேன், சார் ஆடியோ லான்ச் போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே. சார் ட்ரெய்லர் நம்ம புதுசாக வரோம், ட்ரெய்லர் லான்ச் போடலாமான்னு. அதெல்லாம் வேண்டாம், டிசைன் அப்படியே இருக்கணும்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமலை ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அது அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கேன், நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசுகிறோம். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுதான் சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முண்டாஸ்பட்டியில் தான் வந்து நான் அசிஸ்டண்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ரா சார், நலன் சார், அப்புறம் ரஞ்சித் சார், இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போதான் நான் தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அந்த அசால்ட்டாக அந்த படங்களை பீட்சாவாக இருக்கட்டும், சூதுகமாக இருக்கட்டும், தேட்டரில் வேற லெவலில் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல் சூதுகம் படத்தில் 2 நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நலன் சார். இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த கற்பர் கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த சார். அந்த அளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணல சார். படத்தை வந்து கொஞ்சம் பண்ணிக்கோ கண்டிப்பாக தேட்டரில் அது. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனால் நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேலே வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் அந்த மேலே இருக்கிற பேர் சொல்லி யோகராஜ், அவர் அரவிந்த், பார்த்திபன், ராஜேஷ், அரவிந்த், இது கேமராமேன் டீம் முரளி, ஸ்ரீதர், ரமேஷ், கிஷோர், விஷாலுங்க, அருண் அண்ணன். அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்ல விஷால் ஓகே. அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்ல. ஏன்னா இப்போ நம்ம அந்த ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரியமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டாக கொண்டு போறதா இருக்கட்டும். அது இப்போ யோகராஜ், கதிர், இவங்களா கதிர், இவங்க தான் அந்த இந்த படம் வந்து இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்லா சத்தமாவே எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் இந்த படத்துல வந்து நாங்க வந்து அடுத்து நான் வந்து எங்க ஹீரோ சாரை பத்தி தான் பேசணும். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன, ஏன்னா அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்ல வந்து டைரக்டர் தான் வர ஆர்டிஸ்டை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வேலை செய்வோம். ஆனா எங்களை அவர் கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு ஸ்பாட்ல.
நாங்களே ஏதோ ஒரு இது போனால் கூட அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுவார். அப்புறம் கருணா சார். இதில் இன்னொன்று எங்களுக்கு வேலையை பெருசாக மிச்சம் பண்ணி கொடுத்தது வந்து நலன் சார். ஏன்னா அவர் அருமை பிரகாசம் கேரக்டராக இருக்கட்டும், நானுவதியம் அதாவது எம்எஸ் மாஸ்டர் சார் கேரக்டராக இருக்கட்டும், ராமரவி சார் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணிட்டார். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கருணா சார் வந்தார். அவருக்கு நாங்கள் வந்து டைலாக் சொல்லிட்டு இருந்தோம். சொன்னோடனே இது என்ன ஆச்சுங்க சார், இதில் நீங்கள் வந்து நிதி அமைச்சராக பண்ணுறீங்க, இல்லை நேற்றுக்கு தான் என்னது வாட்ச்மேனாக பண்ணிட்டு வந்தேன், உடனே அடுத்த நாள் நிதி அமைச்சர் அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு நாங்கள் அந்த அருமை பிரகாச கேரக்டர் எதுவுமே பேசல. அவரே வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டார். அதே மாதிரி எம்எஸ் மாஸ்டர் சாரும் நானுவதையும் அந்த கேரக்டர் அந்த படம் இல்லை அப்படின்னு அடுத்த செகண்ட் நலன் சார் வந்து எங்கள் வேலையை பாதி வேலையை வந்து சரி பண்ணிட்டார். எங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் குருநாத் நம்ம ஹீரோ கேரக்டர் மேலே தான். அதுவும் அவரும் எங்களுக்கு வேலை வைக்கல. அவர் ஒரு குருநாத், அவர் ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் எட்வின், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி எஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைட் நாராயண் மாஸ்டர் அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சிவி சார். சிவி சார் வந்து ஃபஸ்ட்டு சிவி சார் தான் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு ஃபஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த படம் அடுத்து டேக் அப் ஆகணும் இல்லைங்களா, அந்த டேக் அப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்போது தான் தங்கராஜ் சார் அந்த சுபா ஹோட்டலுக்கு உள்ளே போகும்போதே வந்து என்னென்னா ஃபீச்சர் ஆஃப் ஒரு கதையை வந்து நீங்கள் கதை பண்ணி கொடுக்குறதுன்னு அதை அவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்போ கேமராமேன் கால் பண்ணார் எனக்கு, இந்த மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு இடத்துக்கு, இந்த சுபா ஹோட்டலுக்கு. சார் ஜி விட்டுறாதீங்க, அவர் பெரிய ஆள், சும்மா அவர் ஸ்கூட்டியில் சுற்றிட்டு இருப்பார், அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தாங்க நம்ம ஷூட் போக முடியும் அப்படின்னா நாங்கள் போகும்போது மைண்ட் செட் ஆகிட்டேன். இன்னைக்கு ஃபீச்சர் ஆஃப் ஒரு கதையை சொல்லக்கூடாது, சூதும் டூ கதையை தான் சொல்கிறோம், அவர் தான் நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஆஃப் ஒரு கதையை ஒரு 1/2 hour சொல்லிட்டு சார் சூதும் கதை பண்ணியிருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த கதையை சொன்னேன். அதில் அவங்க கூட 4 பேர் கதை கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார். ஸோ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன் அந்த ஐடியா கொடுத்த கேமராமேனுக்கு தேங்க்ஸு. அப்புறம் இன்னொன்று இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அதாவது நம்ம லைஃப்பில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு பேர் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். அது யாருன்னா எங்கள் அப்பா பேர் சண்முகவேலு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் ரிலீஸுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சண்முகா பிக்சர்ஸ். அதாவது நமக்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் நான் தான் நினச்சிக்கிறேன், சரி ஓகே எப்பயும் ஒரு லைஃப்பில் நம்ம இதை அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம அப்பா அப்படின்னு. அப்புறம் என் ஃபேமிலி வந்திருக்காங்க, எங்கள் அக்கா வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்ஸ் சார். வாகே சார், தேங்க்யூ சார். நிச்சயமா இப்படி தூக்கின் எப்படி வெல்லும் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சுதுகம் டு நாடும் நாட்டு மக்களும். அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கான போட்டோவா நிச்சயமா மாறும். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்த ரீயூனியன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க சார், நாங்கள் அடுத்தது படம் பண்ணி வந்துடுறோம். தேங்க்யூ. இந்த அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேசிட்டு நிறைய மாதிரி சைலண்டாக போயிடலான்னு பார்க்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்ச பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகைன் எம்எஸ் பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதாரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணார். நிখিல் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டம் மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணார், நான் வேலை தேடும்போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க மாட்டேன், லாஸ்ட் 3 நாள் ஒரு 27 சட்டம் மாற்ற வச்சார். எங்கள் 2 பேரையும் மொத்தமாக 27 இன்டர்வியூ ஆஃப் பண்ணுவோம் ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி பண்ணி விட்டாரு. இன்னொரு தூரம் இந்த மாதிரி நிখিல் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிவிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆலையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ரோல் லாஸ்ட் மினிட்ல என்ன வேறான்ட்டாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நலன் சொன்னா இல்லை வச்சு நிறைய ரோல்ஸ் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா, வேற ஏதாவது ரோல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதியடா அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் போய் புலம்புனேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சிவிகுமார் சார்கிட்ட போயிட்டு, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், கருணாக் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அருமை பிரகாசம் ப்ரோ. இன்னைக்கு அதோட சீக்வலையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கை வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார்,
தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில். அண்ட் லைக் ஐ எம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார் தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் டிசம்பர் 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ நன்றி, மூவருக்கும் நன்றி. கங்க்ராட்ஸ்.